ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்டி ஃபேமிலி. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். கெட்டதெல்லாம் போகட்டும், நல்லதெல்லாம் நடக்கட்டும். கரும்பு போல் இனியாவது நம்ம வாழ்க்கை இனிப்பாக சிறக்கட்டும். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தாங்க போச்சு. நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் வச்சோம். 2 பொங்கல் எப்போவுமே எங்கள் வீட்டில் வைப்போம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்தது. ஒரு வெண்பொங்கலும் ஒரு சர்க்கரை பொங்கலும் தான் வைப்போம். சர்க்கரை பொங்கல் பானை சீக்கிரம் பொங்கிடுச்சு. வெண்பொங்கல் பானை இன்னும் பொங்கலை, அதாவது ஏன் பொங்கல் அப்படின்னா சின்ன அடுப்பில் வச்சுருந்தேன். சர்க்கரை பொங்குன பானையத்துக்கு சின்ன அடுப்பில் மாற்றிட்டு இதை பெரிய அடுப்பில் வச்சேன். இதுவும் இப்போ பொங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அரிசியெல்லாம் சுற்றி போட்டாச்சு. சாரிங்க, குழவையெல்லாம் போட தெரியாது, அதனால நம்ம குழவையெல்லாம் போட மாட்டோம். இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுவும் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது. பொங்கவே போகுதுங்க. இதுவும் நல்லா பொங்கிட்டு இப்போ அதுக்கும் அரிசியெல்லாம் சுற்றி போட்டாச்சு. பொங்கல்னாவே வீடு க்ளீன் பண்ணுறது அன்றைக்கி தான் என்னமோ இது வரைக்கும் வீடு க்ளீன் பண்ணாத மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். பொங்கல் அன்னைக்கு இல்லை, போகி அன்னைக்கு அப்படி தாங்க. நேற்று நான் க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டேன். வீட்டையே புரட்டி போடுற அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. உடம்புலாம் செம்ம வலி. நான் பொங்கல்னாவே எப்போவுமே நம்ம புதுசாக தொடங்குறது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம புது வீடு பால் காய்ச்சினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு நிறையா போட்டு, ஏன்னா முந்திரி ரொம்ப பிடிக்கும், நிறையா போட்டு ஒரு தாளிப்பு தாங்க. இந்த அளவுக்கு தாளித்து பொங்கலில் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி தான் நான் பொங்கல் வைப்பேன். உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வைப்பீங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். என்றைக்குமே நம்ம அடுத்தவங்கள எப்போவுமே கெடுத்து வாழக்கூடாதுங்க. நம்ம ₹1 இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாழணும். அடுத்தவங்கள்ட்ட காசு நம்மளுக்கு வேணாம். அந்த மாதிரி தாங்க இருக்கணும். எங்கள் வீட்டு சாமி படம் இப்படி தான் இருக்குது. பொங்கல் வச்சு அதுக்கு ஒரு சாம்பார் கூட்டெல்லாம் வச்சு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்படி தாங்க எங்கள் வீட்டு பொங்கல் போச்சு. உங்கள் வீட்டு பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? இதாங்க எங்கள் வீட்டு சாமி படம். இதான் எங்கள் வீட்டு பொங்கலும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.